தத்தளிக்கிற உங்க உறவ நீங்க காப்பாத்திக்கணும்னா, இந்த 3 விஷயத்த என்னைக்கும் மறந்துறாதீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்குள்ள சண்டைன்னா, அது 4 செவுத்துக்குள்ள தான் இருக்கணும். அத விட்டுட்டு, எடுத்துட்டு போய் அத வெளியில ஊர்ல இருக்கீங்க எல்லாத்துக்கிட்டயும் சொல்லி பஞ்சாயத்து பண்ணாதீங்க. ஏன்னா, வெளியில இருக்கிறவனுக்கு நீங்க அழுதா கொண்டாட்டம். நீங்க சிரிச்சா அவனுக்கு அது திண்டாட்டம். 2 அவன் ஏன் இப்படி செஞ்சான்? இவ ஏன் இத சொன்னா? அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே தப்பு தப்பா கற்பனை செஞ்சுக்கிட்டு, அமைதிங்கிற பேர்ல உங்க உறவ கொலை பண்ணாதீங்க. 10 நாள் அமைதியா இருந்து, உங்களுடைய உறவ தூரமாக்குறத விட, 10 நிமிஷம் நேருக்கு நேர் நின்னு உண்மைய பேசிருங்க. உங்க வாய திறந்து பேசுறதுல என்ன கௌரவம் குறைஞ்சிட போகுது? 3 இதுதான் ரொம்ப முக்கியம். 1 நிமிஷம் கோபத்துக்காக வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு காத்த அந்த அன்ப கொலை பண்ணிறாதீங்க. ஒரு சண்டை வந்துருச்சுன்னா, நமக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா, அந்த மனுஷன ஏன் உங்க உயிரா தேர்ந்தெடுத்தீங்க? அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உறவுக்கு உண்மை தேவையில்ல. பொறுமையும், விட்டுக் கொடுக்கிற மனசு இருந்தா போதும்.